அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை காணும் அனைவருக்கும் நான் இப்போது இங்கு எங்கள் அன்புக்குரிய ஷெய்க் மற்றும் ஆசிரியருடன் மேலும் எனது அன்பு மாமியாருடன் உட்கார்ந்திருக்கிறேன். அவர் ஸ்வீடனிலிருந்து மலேசியா வரை நமக்கு ஆதரவாக இருக்கதான் இந்த பயணத்தில் எங்களோடு சேர வந்திருக்கிறார். நாங்கள் இப்போது எங்கள் குழந்தைகளை மீட்டெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நான் மற்றும் என் கணவரிடமிருந்து 3 வருடங்களாக கட்டாயமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நான் 1 வருடத்திற்கு முன்பு ஸ்வீடனில் இருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்டேன். அவர்கள் என்னை நன்றாகவே துரத்திவிட்டார்கள் ஸ்வீடனிலிருந்து. இப்போது நாங்கள் மலேசியாவில் இருக்கிறோம். வெளிநாட்டு நிலைமையிலிருந்து எங்கள் குழந்தைகளை மீட்டெடுக்க முயற்சி செய்து வருகிறோம். இந்த பயணம் இன்னும் தொடர்கிறது. எங்களுக்கு ஷெய்க் அவர்களிடமிருந்தும் அவரது அணி சார்பிலும் தான் ஆதரவு இருக்கிறது. மேலும் எனது அன்பு மாமியாரிடமிருந்தும் நிறைய பேரன்பும் பொறுமையும் அநீதிகள் நிறைந்த சூழ்நிலையில் கூட கிடைத்திருக்கிறது, அதுவும் அவருடைய சொந்த நாட்டிலேயே. நாங்கள் நம்புவது இந்த பதிவு பிரசன்டேஷன் உலகம் முழுவதும் உள்ள மக்களின் இதயங்களை திறக்க உதவும். இது எங்களுடைய அன்பு குழந்தைகள் ஜிப்ரீல், ஜமீல், இம்ரான், இங்வர், இஸ்ரா, மரியம் வரை செல்லும் என்றும் நம்புகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே உழைக்கிறோம். நாங்கள் எப்போதும் உங்களை நம் இதயத்திலும் நம் துவாவிலும் வைத்திருக்கிறோம். நான் அல்லாஹ்விடம், பரமசக்தியுள்ள இறைவனிடம் இனிய வகையில் நம்மை ஒன்று சேரச் செய்யும்படி பிரார்த்திக்கிறேன். இப்போது என் அன்பு மாமியாரிடம் கொடுக்கிறேன் சில வார்த்தைகள் சொல்வதற்காக. ஆமாம், நான் சொல்ல விரும்புவது என் பேரக்குழந்தைகள் ஜிப்ரீல், ஜமீல், இம்ரான், இஸ்ரா, மரியம் அவர்களை நான் மிகவும் மிஸ் பண்றேன். அவர்கள் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அவ்வளவுதான். Yeah. I just want to express how much I miss my grandchildren, Jibril, Yamil, Imran, Ingvar, Isra, and Mariam. And I also pray for them to come home. So, yeah. Bismillahirrahmanirrahim. நாம் அல்லாஹ்வின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தில் துவங்குகிறோம். அவரை நாங்கள் புகழ்கிறோம். அவர் புகழப்பட வேண்டியவாறு. அவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் மகிமைப்படுத்தப்பட வேண்டியவாறு. அவருடைய அனைத்து உன்னத தூதர்களுக்கும் சமாதானமும் ஆசீர்வாதமும் கேட்கிறோம். அவர்களிலேயே இறுதியானவராக இருக்கிறார் நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மேல் அல்லாஹ்வின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த அழகான காலையிலே மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூருக்கு வெளியே ஜாண்டா பாய்க் என்ற அழகான மலைமேல் ரிசார்ட்டிலிருந்து நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். எங்களை சுற்றி அழகான பசுமை. இங்கே ஒரு ஏரி இருக்கிறது, மீன்கள் நிறைந்த ஏரி. எங்களுடன் இருக்கிறார்கள் எங்கள் சகோதரி சூசான் மற்றும் எங்கள் மகள் பேரமகள் அமீரா. இது ஒரு துயரமான கதை மீண்டும் தொடங்கும் தருணம். ஸ்வீடன் என்ன செய்தது அப்படின்று அவருடைய பேர குழந்தைகள் 4 அல்லது 5 பேர், 5 பேர்கள். அவர்கள் 3 வருடங்களாக அவர்களது குழந்தைகளை பார்க்கவே இல்லை. அவர் தனது பேரக் குழந்தைகளை 3 ஆண்டுகளாக பார்க்கவே இல்லை. இந்த அழகான சூழ்நிலை இருக்கட்டும். அவர்களின் உள்ளம் துக்கத்தால் நிரம்பியுள்ளது. இந்த துக்கத்தை யாராலும் தொட முடியாது. உங்களால் உங்கள் குழந்தைகளை இழந்தால் மட்டுமே புரியும். இந்த காலையிலே நாங்கள் ஒரு எச்சரிக்கையை ஸ்வீடனுக்கு பகிர விரும்புகிறோம். தாமதமாகிவிடாத முன்னதாகவே இந்த பிரபஞ்சத்தை ஆண்டவர், அவர் ஒரு நீதி அடிப்படையிலான ஒழுக்க பிரபஞ்சமாகவே படைத்திருக்கிறார். அது என்ன அர்த்தம்? நீதி நிறைவடையும் ஒரு உலகம், அதுதான் சத்தியம் வெல்லும் ஒரு உலகம், அநீதி அடக்குமுறை இழிபடுத்தப்படும் ஒரு உலகம். ஸ்வீடனுக்கு நாங்கள் சொல்கிறோம், தாமதமாகிவிடும் முன்னதாக கேளுங்கள். நீங்கள் தவறான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்வீடனில் உள்ள மக்கள் அவர்கள் அரசாங்கத்தின் கொள்கைகளில் இருந்து தங்களை பிரிக்கவில்லை என்றால், அவர்கள் இந்த அநியாயத்துக்கு எதிராக எழவில்லை என்றால், அப்படியென்றால ஸ்வீடனே முழுமையாக கடுமையாக தண்டிக்கப்படும். இது உண்மை. இது ஆண்டவரிடமிருந்து வந்த ஒரே மார்க்கத்தில் உள்ளது. இப்ராஹீம் வந்த மார்க்கம், மூசா வந்த மார்க்கம், ஈசா வந்த மார்க்கம், முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மார்க்கம். அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்கள் எல்லார் மேலும் உண்டாகட்டும். ஸ்வீடன் அதை ஏற்கிறதா இல்லையா, அது இந்த சத்தியத்திற்கு சம்பந்தமே இல்லை. 3 ஆண்டுகளாக குழந்தைகளை பெற்றோர்களிடமிருந்து பிரிக்கிறீர்கள். தந்தையும் தாயும் அவர்களை காண முடியவில்லை. அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் பற்றி எந்த தகவலும் கிடையாது.
பாட்டி சூசான் பேர குழந்தைகளை பார்க்கவே முடியவில்லை. இது என்ன நீதி? இது என்ன அடக்குமுறை? இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநியாயம். இதற்கு ஆண்டவர் பதிலளிக்கக்கூடிய நாள் வரும். அந்த தண்டனை வரும்போது அது ஸ்வீடனை முழுவதும் தழுவிவிடும். அதற்கான எச்சரிக்கையை இப்போதே வழங்குகிறோம். ஏனென்றால் ஸ்வீடனில் உள்ள சிலரிடம் நிச்சயமாக உள்ளம் இருக்கிறது, கண்கள் இருக்கிறது, பார்ப்பதற்கு செவிகள் இருக்கிறது, கேட்பதற்கும் உணர்வதற்கும். ஸ்வீடிஷ் குடும்பம் ஒன்றும் அவர்களுடைய குழந்தைகள் 3 ஆண்டுகளாக பறிக்கப்படட்டும், அவர்களை காணவே முடியாது. இதை ஏற்க மாட்டார்கள். Or does not accept it is irrelevant to the truth. And so now, taking children away from their parents for 3 years now, and the father and the mother can't even see their children. They have no knowledge about their children. Grandmother Suzanne cannot see her grandchildren. This is injustice and this is unacceptable oppression. And so it's only a matter of time before the Lord God will respond with punishment. And when that punishment comes, that punishment can embrace all of Sweden. So we are sending this warning to you before it is too late. Because surely there are people in Sweden who have hearts which can understand, who have eyes which they can see, who have ears with which they can hear and understand that this is oppression. Which Swedish family would want that their children be taken away from them forcefully, unjustly, and they cannot even see their children for 3 years now? Which Swedish family would tolerate such a thing? And yet this family, Amira was from Egyptian origins, but her husband is Swedish, and her mother-in-law Suzanne is Swedish. We are so happy to have Suzanne's company here for the last 1 week in beautiful Jendabike here in Malaysia, and we are sad that Suzanne is leaving us tonight to go back to Sweden. But we want to take this opportunity to warn Sweden. Unless the people of Sweden disassociate themselves publicly from the conduct of their government and declare that this is unjust and this is oppression, to take the children away from this family for 3 long, bitter years now, and they can't even see their children. That no Swedish family would want that for their children, none. So why would you tolerate it for this family? Unless the people of Sweden wake up before it is too late and denounce this oppression and disassociate themselves from a government which is oppressing the people this way, then when the punishment of the Lord God comes, it'll come on all of Sweden. And so wake up before it is too late. Thank you. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.
Jag heter Jibril och jag är 3 år. Jag heter Imatan. Hej, jag heter Imatan och jag är 3 år. Jag heter Jamil och jag är 6 år. Den offentliga makten ska lyda med respekt för alla människors lika värde och den enskilde. Jag tackar för ordet och lämnar till Jamil att du ville berätta om livets pyramid, va? Ja, vad är livets pyramid för dig och för oss? Jag vill berätta om hur vi ser på livets pyramid. Tro, kunskap, nöje, arbete. Jag hör ändå pyramiden. Om du har pyramiden. Ja. Vad kommer tro? Tro i mitten. Och sen kunskap. Kunskap på toppen. Kunskap på toppen. Arbete på sidan. Arbete på sidan. Nöje på Och sen nöje också. Precis. Det var annorlunda i min pyramid förut. Då hade man nöje i mitten. Och tro, det kom kanske någonstans där nere på slutet. Ja, vi kan avsluta med det. Du får önska frid till alla. Den har vi Jibril redan sagt. Tack. Jag önskar frid till er som tittar på detta. Ja, det gör vi allihop. Jag önskar frid till er alla. Tack för att ni lyssnade. My name is Susanne. I'm the grandmother of Jibril, Jamil, Imran Ingvar, Isra and Mariam. I have lived close to them all their lives. I have always been proud of my country. What is happening is a shame. It's a real shame. Vad jag vill. Tala om vad du heter. Vad heter du? Vad heter du, personen? Vad heter du, Det kommer stå i en personen? rapport vilka som varit här så du kan vara lugn. Ingen av de här människorna har rätt att gå in. Ingen av de här människorna har rätt att gå Var in. här, okej? Rör mig inte. Jo, jag har rätt till det. Vilket brott har jag begått? Du är polis. Vilket brott har jag begått? Du begår brott nu. Du har redan tagit på Nej. min egendom. Du går in i vårat hus. Utan rätt så har ni gått in i huset. Ni får inte gå in i alla de här människorna. Titta här. Kriminella människor som det står POLIS på. Men jag har inte angripit någon av er. Det är du som håller mig hårt om armarna. Det är du som hindrar mig från att gå in. Vilken vidrig människa. Jag känner inte dig, jag vet inte vad du är kapabel till, okej? Nej. Förstår du? Jag känner inte dig heller. Nej. Men jag ser vad du är Det kapabel här till. är verkligen Det ser jag. kriminella. Jag ska vänta en vecka och tala om varför ni tar. Och jag vill också att de gör åverkan på mitt hus. Det är inte mitt fel att de gör åverkan på mitt hus. De gör åverkan i mitt hus. De har brutit sig in. Vi har inte gett dem någon tillåtelse att gå in, någon av dem. Alla de här kriminella människorna. Varför talar du inte om vad du heter? Du är här för att kidnappa ett barn. Förstår du inte hur sjukt det är? Har du inte fått ett förnuft och ett samvete? Ingen av er. Säg varför. Det står... Vår kollega ska bara kunna arbeta säkert. Förstår du? Förstår ni vad de gör? Flytta dig, Marianne. Förstår ni vad de gör? Men angriper de min kollega eller på väg, då Har kommer vi hindra det. jag angripit din kollega? Nej, det kanske inte var så. Nej. Nej. Så du behöver inte använda de sakerna för att du sen ska skriva i din rapport att där stod en mamma, en farmor, hon angrep min kollega. Är det det du vill skriva i din rapport? Jag har ingen aning, jag känner inte dig. Jag vet inte om du ljuger likadant som alla de här andra. Vad gör ni? Vad anhåller ni henne för? Ja, säger jag. Låt henne sätta på sin hijab! Vad gör de här? Titta vad de gör!
Jag har inte rört dig! Titta de här människorna, vad gör ni? Vilka kriminella. Släpp! Släpp min mamma! Släpp min mamma! Du, om inte du släpper henne. Det här är verkligen ondskans människor. Ser ni vad de gör med en kvinna i hennes eget hus? Och jag har inte rört någon. Ser ni vad de gör? Så är jag inte. Det här är verkligen kriminella människor. Det här är verkligen kriminella människor. Men här ger de sig på en kvinna. Det här som du gör just nu, det är en inövad fras. Jag har inte gjort någonting mot dig. Inte någonting mot dina kollegor. Jag har försökt att prata med min svärdotter. Vi kommer släppa upp dig. Släpp hennes arm, era onda människor. Era onda människor. Gå ut härifrån. Här har vi de här kriminella. De hade ingen rätt att gå in. Alla de här har gjort intrång. Det här är skamligt. Det här är skamligt, det ni gör. Det här är Det här är verkligen onda fruktansvärt skamligt människor. och du vet inte ens varför du gör det. Jag är medveten om att jag är här. Ja, tala om det då. Ja. Vi har fått en handräckning från SOS att de ska ha henne på Maria. Ja. Det är därför vi är här. Ja. För att de ska kunna genomföra sitt jobb. Ja. Och varför tar ni Amira? Amira. Ja. Ann menar du? Ja. Eller heter hon Amira? Jag kan kalla henne vad du vill. Det finns ett annat beslut på henne. Men det kan inte jag gå in på förrän hon har berättat för henne om beslutet. Så är det. Må ni skämmas i evighet. Må ni skämmas i evighet. Må de här människorna skämmas och utskämmas. Det är verkligen onda människor. Inte ens har de talat om vad de heter. De begår alla brott. Den här mannen här, han har gjort intrång i vårt hus utan husrannsakan. Han har inte visat någonting. Han har inte talat om vad han heter. Den här mannen har inte talat om vad han heter. Ska du tala om vad du heter? Vad är ditt namn? Vad är ditt namn och ditt nummer? Det har jag inte tänkt att tala om. Fan eller vilka tjuvar. Och den här mannen har inte talat om vad han heter. Vilka onda människor. Vilka onda människor. Vilka onda människor. Purpose true, heeding God's command, honor them by
My granddaughter. Hope you get the visa. It was well and we meet you in Roscoe. In July, inshallah. وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم برحمتك يا أرحم الراحمين. ولا أقوى على نار الجحيم الله فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم الله فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم Tuhanku aku tidak layak untuk syurgamu tetapi aku tidak pula sanggup menanggung siksa nerakamu dari itu kurniakanlah ampunan kepadaku ampunkanlah dosaku sesungguhnya engkaulah pengampun dosa-dosa besar Tuhanku aku tidak layak untuk syurgamu tetapi aku tidak pula sanggup menanggung siksa nerakamu dari itu kurniakanlah ampunan kepadaku ampunkanlah dosaku sesungguhnya engkaulah pengampun dosa-dosa besar Ilahi lastu lil firdausi a'la wala aqwa ala naril jahim Allah فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم الله فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم Yeah, meeting the sheikh was just more. ஷெய்க்கை சந்தித்தது அது எனக்கு தன்னிச்சையாக இன்னொரு நிரூபணம்தான் நாம் உண்மையிலேயே கடவுளை அறிய விரும்புகிறோம் என்றால் உண்மை நாம் ஒரே இடத்தில் சேர்ந்து விடுகிறோம் எனக்காக நான் ஷெய்க்கை சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈரானில் சந்தித்தேன் நாங்கள் இருவரும் ஒரு மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம் அது ஓபன் மைண்ட் கான்ஃபரன்ஸ் இல்லையென்றால் நியூ ஹாரிசன்ஸ் நான் ஏற்கனவே ஷெய்க்கை பற்றி தெரிந்திருந்தேன் ஏனெனில் யாரும் அவர் மாதிரி சொல்லவே சொல்ல மாட்டார்கள் அவர் சொல்றது எனக்கே மிகவும் பிடித்த விஷயங்கள் நானே பேசிக் கொண்டிருந்த விஷயங்களை அவர் நேராக சொல்லிக் கொண்டு இருந்தார் யூத அரசு மற்றும் பல முக்கியமான விஷயங்கள் அப்போது அவை முக்கியம் இப்போது அதிலும் கூட முக்கியமானவை அது எப்படி நடந்தது என்றால் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் நான் லிப்ட் எலிவேட்டர் எதிரில் காத்திருந்தேன் எலிவேட்டர் கதவு திறக்குது ஷெய்க்கை பார்த்தேன் அந்த முதல் முறையா அவரை நேரில் பார்க்கிறேன் நான் சொன்னேன் ஷெய்க் அவர் சொன்னார் கேன்
நான், ஓ, உங்களுக்கு என்ன தெரியாதா? நிச்சயமா தெரியும் தானே என்று பேசினேன். அந்த தருணத்தில் நாங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க போல, thick as thieves. அப்படித்தான் கிளிக் ஆனோம். நான் உண்மையிலேயே முதல் நாள் முதல் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரியா உணர்ந்தேன். இந்த மனிதரை நேரில் உட்கார்ந்து கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. மேலும் என்னுடைய கதையையும் அவருடன் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. ஒரு சாகசமான கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில், அதிலும் பெரும்பாலும் பகுத்தறிவில் திளைத்த தென் கலிபோர்னிய வாழ்க்கையில் வளர்ந்தவன் நான். அவரும் நான் மிகவும் வேறுபட்ட பின்னணியில் இருந்தாலும் நாம் இருவரும் ஒரே முடிவுகளுக்கு வந்தோம். அவர் ஒரு இஸ்லாமிய பார்வையில் நான் கடவுள் இல்லாதது இல்லை, ஆனால் கடவுளை வழிகாட்டியாக வைத்து அல்ல, மிகவும் நேரடி பகுப்பாய்வு பார்வையிலிருந்து என்ன பார்த்திருக்கிறேனோ, என்ன கற்றுக்கொண்டிருக்கிறேனோ அதிலிருந்து பேசுகிறேன். ஆனாலும் நாங்கள் ஒரே இடத்தில் சேர்கிறோம், அதே மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொள்கிறோம். அவரோடு பேசும்போது எப்போதும் எனக்கு ஒரு புன்னகை வரும். அவர் என்ன சிரிக்க வைப்பார். அவர் பொலிட்டிக்கலி கரெக்ட் கிடையாது. அவர் நேராக சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிவிடுவார். அப்படித்தான் நாங்கள் சந்தித்தோம். அதிலிருந்து இப்போது மனிதர்களையும் ஜின்னுகளையும் அல்லாஹ் படைத்த உண்மையான காரணம் அவர்கள் அவரைத்தான் வழிபட வேண்டும் என்பதற்கே. அமீரா, நீ எனக்கு முன்பு சொல்லியிருந்தே சுஜூத் தாழ்வு வணக்கம் பற்றி மற்றும் ஒரு துவாவோ இருக்கிறது. அதையும் நீ மிகவும் அழகாக விளக்கினே. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நான் இதையும் மற்றவர்களுடன் பகிர விரும்புகிறேன், அதற்கான அர்த்தத்தையும். அதனால நீ எனக்கு சொன்ன மாதிரியே அரபியிலேயே முதலில் படிச்சு பிறகு ஆங்கிலத்தில் விளக்கினது போல இப்பவும் அதே மாதிரி செய்யலாமா? English. The dua for sajda is sajada wajhi lillahi alladhi khalaqahu wa shaqqa lahu as-sam'a wal basar bihawlihi wa quwwatihi tabarakallahu ahsanul khaliqin. I have prostrated my face to the one who has created it and has given to it the faculty of sight and hearing. நான் என் முகத்தை தரையில் வைக்கிறேன். அதை படைத்தவருக்கு அதற்கு பார்வையையும் கேள்வியையும் அவர் தனது சக்தியாலும் வல்லமையாலும் அளித்திருக்கிறார். அந்த மேன்மை மிக்க படைப்பாளருக்கு புகழாரம். அவர் படைப்பாளிகளில் சிறந்தவர். خلق الإنسان من صلصال كالفخار. ஓடு போன்று தட்டினால் ஓசை வரக்கூடிய பேதகமடைந்த களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தான். அல் குரான் 55:14. وخلق الجن من مارج من نار. மேலும் ஜின்களை தீப்பிழம்பிலிருந்து படைத்தான். அல் குரான் 55:15. فبأي آلاء ربكما تكذبان. ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்த ஆற்றல் மிக்க வினோதங்களை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள். அல் குரான் 55:16. الذي أحسن كل شيء خلقه وبدأ خلق الإنسان من طين. அவன் படைத்த எந்த ஒரு பொருளையும் அழகாகவே படைத்துள்ளான். அவன் களிமண்ணிலிருந்து மனிதனை படைக்கத் தொடங்கினான். அல் குரான் 32:7. ثم جعل نسله من سلالة من ماء مهين. பின்னர் அவனுடைய சந்ததிகளை அற்பமான நீரை போன்ற ஒருவித சத்திலிருந்து படைத்தான். அல் குரான் 32:8. ثم سواه ونفخ فيه من روحه وجعل لكم السمع والأبصر والأفئدة قليلا ما تشكرون. பிறகு குறைபாடு இல்லாதவாறு அவனைச் சீரமைத்து அவனுள் தன்னுடைய உயிரை ஊதினான். மேலும் உங்களுக்கு காதுகளையும் இதயங்களையும் கொடுத்தான்.
நீங்கள் மிகக் குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள். அல் குரான் 32:9. وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولٌ لِلَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِي اسْمُهُ أحمد فَلَمَّا جَاءَهُمْ بِالْبَيِّنَاتِ قَالُوا هَذَا سِحْرٌ مُبِينٌ. மரியத்தின் குமாரர் ஈசா இவ்வாறு கூறியதையும் நினைவு கூறுங்கள். இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களே, நான் அல்லாஹ்வினால் உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன். நான் எனக்கு முன்பே வந்துள்ள தவ்ராத் வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியவனாயிருக்கின்றேன். மேலும் எனக்கு பிறகு அஹ்மத் எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவனாகவும் இருக்கின்றேன். எனினும் அவர் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது இது வெளிப்படையான மோசடி என்று அவர்கள் கூறினார்கள். அல் குரான் 61:6. வல்லஹு யத்உ இலா தாரில் ஸலாம் வயஹ்தி மன் யஷாஉ இலா ஸிரத்தின் முஸ்தகீம். இந்த நிலையற்ற வாழ்வின் மோகத்தில் நீங்கள் மயங்கிக் கிடக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களை அமைதி இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றான். நேர்வழி காட்டும் ஆற்றல் அவனிடமே உள்ளது. தான் நாடுவோர்க்கு அவன் நேர்வழி அளிக்கின்றான். அல் குரான் 10:25. للذين أحسنوا لحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون. எவர்கள் நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு கூலி நன்மையே, இன்னும் அதிகப்படியான அருளும் கிடைக்கும். அவர்களின் முகங்களில் பாவப் புழுதியும் இழிவும் படியமாட்டா. அவர்கள் சுவனத்திற்குரியவர்களாவர். அதில் அவர்கள் நிலையாக வாழ்வார்கள். அல் குரான் 10:26. Beautiful. This is one of the most beautiful places I have ever been. And everywhere people smile. And I tell them in Europe, no one smiles anymore. But in Indonesia, everybody smiles. So my reminder is, remember your Lord, and He will remember you, and He will cause you to smile. Begin with Allah's blessed name, and we thank Him for this beautiful gathering. And we are honored to welcome our dear teacher and Sheikh Imran Hussein. And we greet you here from Gender Bike with Assalamu alaikum wa rahmatullah. And Amira will come to Russia with that day in July. No more question?
Okay, Saravajan. I'm married to a Pakistan. All right. This is Ismail from Sweden. இது இஸ்மாயில் ஸ்வீடனிலிருந்து, என் மிகவும் பழைய மாணவர். இது அவருடைய மனைவி எகிப்திலிருந்து. இதோ அலெக்சாண்டர் கூட ஸ்வீடனிலிருந்து. ஓலிபத்தில்லர் ரூமு. ரோமானியர் அண்டை நாட்டிலே தோல்வி அடைந்துள்ளனர். அல் குரான் 32 ஃபி அத்னால் அர்து வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன். மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்குப் பின் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வெற்றி அடைந்து விடுவார்கள். அல் குரான் 33. Is prophesying that even though Rome was defeated, within a few years Rome will be victorious. When we return, Hagia Sophia, to the Orthodox Christian world, that will cement the friendship. நாம் ஆயா சோஃபியாவை கிழக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கு திருப்பி அளிக்கும்போது அது நம்முடைய இரு மக்களுக்குள்ளேயான நட்பையும் கூட்டாண்மையையும் உறுதிப்படுத்தும். டாக்டர் ஓல்சி, என் புத்தகம் அல் குரானும் ரஷ்யாவின் விதியும். இந்த தலைப்பில் நான் எழுதியது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் என்னை சந்தித்தபோது இந்த விஷயத்தில் எழுதுமாறு கேட்ட பிறகே. நான் நம்புகிறேன் மற்றும் அல்லாஹ்வின் தயையாலும் அருளாலும் அந்த புத்தகம் நம் மக்களை மறுநூலாக்க ரீஎஜுகேட் செய்யும் செயலில் உதவக்கூடும். ஏனென்றால் நம்முடைய இரு மக்களும் நட்பில் மற்றும் கூட்டணியில் ஒன்று சேரும் ஒரு விதி நம்மை எதிர்பார்க்கிறது. இப்போது சிரியாவில் நடைபெறவிருக்கின்ற புதிய உள்நாட்டுப் போரும் அதற்கான முன்னிலை நடவடிக்கைகளும் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இடையிலான இந்த கூட்டாண்மையை சார்ந்தவை. وَإِنَّ مِنْ أَهْلِ الْكِتَابِ لَمَنْ يُؤْمِنُ بِاللَّهِ وَمَا أُنْزِلَ إِلَيْكُمْ وَمَا أُنْزِلَ إِلَيْهِمْ خَشِعِينَ لِلَّهِ لَا يَشْتَرُونَ بِآيَةِ لِلَّهِ ثَمَنًا قَلِيلًا أُولَئِكَ لَهُمْ أَجْرُهُمْ عِنْدَ رَبِّهِمْ إِنَّ لِلَّهَ سَرِيعُ الْحِسَابِ. திண்ணமாக வேதம் அருளப்பட்டவர்களில் இப்படிச் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் உம்மீது இறக்கியருளப்பட்டதையும் முன்னர் தங்கள் மீது இறக்கியருளப்பட்டதையும் நம்புகிறார்கள். அல்லாஹ்வின் திருமுன் பணிந்த வண்ணமிருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்பதில்லை. அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உள்ளது. திண்ணமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் விரைவானவனாக இருக்கின்றான். அல் குரான் 3 மற்றும் டூகின் இவ்வாறும் கூறினார். இன்றைய சிரியாவிலும் பாலஸ்தீனிலும் நடைபெறுகிறது என்பதை பார்த்தால் தவறாக இல்லையெனில் 3 அல்லது 4 இறுதிக்கால கோட்பாடுகள் எஸ்காட்டாலஜிக்கல் வியூஸ் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றன. எஸ்காட்டாலஜி என்றால் இறுதி காலத்தை பற்றிய அறிவு. சயோனிஸ்டுகள் இது அவர்களுக்கான காலம் என்று நம்புகிறார்கள். அவர்களுடைய மெஸ்ஸியா வரப்போகிறாரு என்று. முஸ்லிம்கள் நாம் இறுதி காலத்தில் வாழ்கிறோம் என்றும் தஜ்ஜால் ஆன்டி கிரைஸ்ட் வரப்போகிறார் என்றும் நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் பாலஸ்தீனையும் பரிசுத்த நிலத்தையும் விடுவிக்க போராடுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கப்பட்ட காலத்திலும் மறுஉயிர்த்தெழும் நாளுக்கும் இடையில் தஜ்ஜால் எதிர்கிறிஸ்து போல பெரிய சோதனையும் பெரிய ஆபத்தும் இல்லை. ஃபி பிضع سنين لله لأمر من قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون. முன்பும் பின்பும் அல்லாஹ்வுக்கே அதிகாரம் உரியதாகும். மேலும் அந்நாளில் அல்லாஹ்வினால் அளிக்கப்பட்ட வெற்றியைக் கண்டு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி கொண்டாடுவார்கள். அல் குரான் 34. ரூம் யார்? இந்த கேள்விக்கு பதில் மிகவும் தெளிவும் நேரடித்தன்மையும் கொண்டது. ரூம் என்பது காஸ்டன்டினோப்பிள், அதுதான் ரூம். ரூம் என்பது ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவ பைசந்திய பேரரசு. இது எதாலும் மறுக்க முடியாது. ஆனால் குரான் வெளிவந்த காலத்திலும் முதல் வெற்றி நடந்த நேரத்திலும் ரூம் ஏற்கனவே திரித்துவத்தை ட்ரினிட்டி
ஏற்றிருந்தது. ஏற்கனவே ஈசுவை கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்தது. குர்ஆன் இதை ஷிர்க் என்றும் குஃப்ர் என்றும் தவறான நம்பிக்கை என்றும் நம்பிக்கையின்மை என்றும் குறிப்பிடுகிறது. ஆனால் ரூம் திரித்துவத்தை ஏற்றிருந்தாலும் ஈசுவை கடவுளாக வணங்கினாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவினார். அவர்கள் வெற்றி பெற்றனர். மற்றொரு விசாரணை என்னவென்றால், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் நம்பிக்கை கொண்டவர்கள் ரூம் வெற்றியடைந்த போது சந்தோஷித்தார்கள். லிமல்லு லைஸு ஸவாஅம் மின் அஹ்லி லுகித பி உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயத்தி லில்லாஹி ஆனாஅ அல்லைலி வஹும் யஸஜுதூன். ஆனால் வேதம் அருளப்பட்டோர் அனைவரும் ஒரே மாதிரியானவர்களாய் இல்லை. அவர்களில் நேரிய வழியில் நிலைத்து நிற்கும் ஒரு குழுவினரும் இருக்கின்றனர். அவர்கள் காலங்களில் இறைவசனங்களை ஓதுகின்றனர். அல்லாஹ்வின் முன்னிலையில் சுஜூது சிரம் தாழ்த்தி பணிகின்றனர். அல் குர்ஆன் 313. யுமினூன பிலில்லாஹி வல் யௌமில் அஹிர் வயமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர் வயுசரிஊன ஃபில் கைரதி வஉலாயிக மினல் ஸாலிஹீன். இன்னும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றனர். நல்லவை புரியுமாறு ஏவி தீயவற்றிலிருந்து தடுக்கின்றனர். மேலும் நற்பணிகளில் முனைப்புடன் ஈடுபடுகின்றனர். இவர்கள்தாம் நன்மக்களில் உள்ளவர்களாவர். அல் குர்ஆன் 314. டாக்டர் ஒல்சி, உங்களுடைய ஞானம் இஸ்லாம் உலகத்துக்கே ஒரு பொக்கிஷம். அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும். அவரே உங்களுக்கு இந்த விஷயத்தில் இன்னும் அறிவை வழங்கட்டும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. لتجدن أشد الناس عداوة للذين آمنوا ليهود والذين أشركوا ولتجدن أقربهم مودة للذين آمنوا الذين قالوا إنا نصر ذلك بأن منهم قسيسين ورهبانا وأنهم لا يستكبرون. திண்ணமாக யூதர்களும் இணை வைப்பவர்களும் மற்ற அனைத்து மக்களையும் விட இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக இருப்பதை நபியே நீர் காண்பீர். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களே என்று சொல்பவர்கள்தாம் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர். இதற்கு காரணம் அவர்களுள் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றனர். மேலும் அவர்கள் அகந்தை கொண்டவர்களாகவும் இல்லை. அல் குர்ஆன் 5:82. வல் ஆஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக. அல் குர்ஆன் 103:1. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான். அல் குர்ஆன் 103:2. இல்ல அல்லதீன ஆமனு வஅமிலு லிஸ்ஸலிஹதி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பில் ஸப்ர். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டும் நற்செயல்கள் புரிந்து கொண்டும் மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்தும் பொறுமையை கடைப்பிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களைத் தவிர. அல் குர்ஆன் 103:3. لتجدن أشد للناس عدوة للذين آمنوا ليهود والذين أشركوا ولتجدن أقربهم مودة للذين آمنوا الذين قالوا إنا نصر ذلك بأن منهم قسيسين ورهبان وأنهم لا يستكبرون. திண்ணமாக யூதர்களும் இணை வைப்பவர்களும் மற்ற அனைத்து மக்களையும் விட இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக இருப்பதை நபியே நீர் காண்பீர். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களே என்று சொல்பவர்கள்தாம் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர். இதற்கு காரணம் அவர்களுள் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றனர். மேலும் அவர்கள் அகந்தை கொண்டவர்களாகவும் இல்லை. அல் குர்ஆன் 5:82. إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. Those who believe in the Quran and those who follow the Jewish scriptures
and the Christians, and the Sabians. Whoever believes in God on the last day and lives a righteous way of life, verily their reward is with their Lord. No fear shall come upon them, nor shall they grieve. Okej, bismillah. Kom Imran också, sen kan du sjunga lite om du vill. Okay, it says, Heavenly Father, hallowed be your name. Your kingdom come, your will be done, on earth as in the heavens. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And deliver us from evil. For yours is the kingdom, and the power, and the glory, forever and ever. Amen. Standing by your purpose, heeding God's command. All children be faithful if you have the band. And your stand low. To make it known. Many men are lost. Stand. For God is whose Här har du, Imran, ett ordspråk som du vill läsa om hjärtat. Kommer du ihåg det eller håller du papper? Att ett glatt hjärta är en god läkedom. Att ett blygt mod sugen ut mängen i benen. For the supply or the yeah. Ini macam villa persiapan untuk terbang. This villa is we prepare for the same room. Oh, this is the one. Yeah. MashaAllah. Sheikh Imran Villa. Boleh. You want to take a look around? Assalamu alaikum, Chef. Don't worry, we're not moving in here. It's only for you. Assalamu alaikum. Alaikum salam. Can you tell me what you're doing? We are preparing date ball for tonight's recitation of Surah Al-Kahf together with the students here at Al-Wafa. MashaAllah. So I don't remember how many students they are, but probably close to 2,000? 2,000. And I'm very happy for this opportunity. And we will start together, all of us, inshallah, to make Surah Al-Fatiha together. Sebuah kehormatan bagi beliau ini bisa ada di sini, bertemu teman-teman di sini. Kalau diizinkan, beliau mau membaca surat Al-Fatihah bersama-sama. Okay, everybody. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله
Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirabbil alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Okay. That's it. Allah faham beli taubatan waghfir dhunubi fa innaka ghafiru dzambil azim. Tuhanku, aku tidak layak untuk syurgamu, tetapi aku tidak pula sanggup menanggung siksa nerakamu. Dari itu kurniakanlah ampunan kepadaku, ampunkanlah dosaku. Sesungguhnya Engkaulah pengampun dosa-dosa besar. Tuhanku, aku tidak layak untuk syurgamu, tetapi aku tidak pula sanggup menanggung siksa nerakamu. Dari itu kurniakanlah ampunan kepadaku, ampunkanlah dosaku. Sesungguhnya Engkaulah pengampun dosa-dosa besar. Ilahi nastulil firdausi a'la wala aqwa ala nari
denna skrift har att säga om Maria. Hon drog sig från det sina till ett avskilt rum i öster och lät dem förstå att hon ville vara i ostörhet genom att anbringa ett förhänge. Och vi sände till henne vår ingivelsens ängel som uppenbarade sig för henne i en välskavad mans skepnad. Då ropade hon: jag ber om den nåderikes beskydd mot dig. Kom inte nära mig om du fruktar Gud. Ängeln sa: jag är ingenting annat än en budbärare från din herre med hälsningen: jag ska skänka dig en son. Ren och rättfärdig, hon sa: hur skulle jag, som ingen man har rört, kunna få en son? Jag har aldrig fört ett lösaktigt liv. Ängeln svarade: det ska bli som jag har sagt. Din herre säger: detta är lätt för mig. Och det sker för att han ska bli ett tecken för människorna och en symbol för vår nåd. Så har vi beslutat. Och hon blev havande och drog sig undan med sin börda och till en avlägsen trakt. Och när hennes tid var inne drev hennes födslovåndorna att ta stöd mot en palmstam, och hon utbrast: att om jag hade fått dö och överlämnas åt glömskan innan detta skedde. Hörde hon något ropa nere från palmstammens rot: sörj inte, din herre har låtit en bäck rinna upp under dina fötter. Och ruska på palmstammet, så ska mogna och saftiga dadlar falla ner omkring dig. Ät och drick och var i gott mod. Och om du skulle bli varse en mänsklig varelse, låt honom då veta att du har lagt ett löfte till den nåderike att avhålla dig från tal. Och att du därför idag inte ska tala till någon människa. I sinom tid återvände hon till det sina med barnet på armen och sa det: Maria, du har gjort något oerhört. Du Arons syster. Din fader var inte en dålig människa och din moder var inte lösaktig. Då pekade hon på barnet och de svarade: nu skulle vi kunna tala till ett spädbarn som ligger i sin linda. Talade han till dem: jag är Guds tjänare. Han har gett mig uppenbarelsen och kallat mig till profet. Han har välsignat mig var jag än befinner mig och befallt mig så länge jag lever förrätta bönen och ta mig an de fattiga och älska min moder och visa henne aktning. Och han har inte gjort mig till en eländig tyrann. Guds fred var med mig den dag jag föddes och ska vara med mig den dag jag dör och den dag då jag ska återuppväckas från de döda. Detta är med sanna ord Jesus, Marias son, om vars natur är tysta. Väldigt fint där. Är du färdig? Okej, tack Emil. Det var fint läst tycker jag. Jag är en stolt pappa.
you.